ॐ मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपात्तमहं वन्दे परमानन्दमाधवम् यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्ति दिव्यैस्तवे वेद साङ्गभद्रकणोपनिषदैः गायन्ति यं सामगाम् ध्यानावस्थिततत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः தேவாய தஸ்மை நமः. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் தனக்கு பகவானாகிய எனக்கு 2 சுரூபங்கள் உடையது. ஒன்று பார்க்கப்படுகின்ற, அனுபவிக்கப்படுகின்ற, கேட்கப்படுகின்ற இந்த உலகமாக, உருவமாக நான் இருக்கின்றேன். உலகத்தில் உள்ள அனைத்து உருவமாகவும் பஞ்சபூதங்களாகவும் நான் இருக்கின்றேன் என்று கூறிய பகவான், அதைவிட இந்த உலகத்துக்கு அதிஷ்டானமாக, அதை உலகத்தை தாங்குகின்ற அனைத்து சக்தியாகவும் நான் இருக்கின்றேன். மகாராஜ் நமஸ்காரம். நல்லா இருக்கீங்கல்ல? நல்லது மாரா ஈஸ்வரா. நல்லது நல்லது நல்லது. இந்த உலகத்தை தாங்குகின்ற சக்தியாகவும் நான் இருக்கின்றேன். உலகத்தை தாங்குகின்ற அதிஷ்டானமாகவும் நான் இருக்கின்றேன். இப்போ புரியும்படியாக சொன்னால், நான் இந்த உடலையும் மனதையும் படைத்தவனாகவும் இருக்கின்றேன். ஆனால் அதே சமயத்தில் இந்த உடலையும் மனதையும் இயக்குகின்ற சக்தியாகவும், இயக்குகின்ற ஒரு தாங்குகின்றவனாகவும் நான் இருக்கின்றேன். அது என்னுடைய சாரம். ஆக நல்ல ஒரு விரிவடையும்னா என்ன செய்யணும்? அனைத்து உடலையும் மனதையும் படைத்தவனாகவும் இறைவன் இருக்கின்றார். அதனால் அவர் உடலோடு மனதோடு அவரை வணங்குகின்றோம். உடலோடு உருவத்தோடு நாம் அவரை வணங்குகின்றோம். அப்போ பகவான், நான் உருவமாகவும் இருக்கின்றேன், நான் அருவமாகவும் இருக்கின்றேன், நான் சகுணமாகவும் இருக்கின்றேன், நான் நிர்குணமாகவும் இருக்கின்றேன் என்று பகவான் கூறுகின்றார். சகுணம் என்பது மாயா, நிர்குணம் என்பது மாயாவை இயக்குகின்ற அந்த பிரம்ம தத்துவமாக நான் இருக்கின்றேன். ஆனால் மக்கள் அனைவரும் பெரும்பாலும் என்னை சகுனமாகத்தான் வழிபடுகிறார்கள், உருவம் வடிவம் உடையவர்களாக வழிபடுகிறார்கள். ஆனால் என்னுடைய உண்மையான அந்த நிர்குண தத்துவமாகிய பிரம்ம தத்துவத்துக்கு 1000ல் ஒருவர்தான் என்னை அதை அடைய முயற்சி செய்கிறார்கள். அதாவது வேதத்தினுடைய முதல் பகுதியில்தான் மக்கள் அதிகமாக இருக்கிறார்களே ஒழிய வேதத்தினுடைய 2வது பகுதிக்கு மக்கள் வருவதில்லை. ஆக 2வது பகுதிக்கு யார் வருவார்? யார் 2வது பகுதிக்கு வராததுக்கு காரணம் என்ன? இச்சா துவேஷ சமுத்வேன தொந்தமோகேன பாரத. இச்சையினால், விருப்பத்தினால், மோகத்தில் வசப்பட்டு என்னுடைய 2வது தத்துவமானது மறைக்கப்பட்டு இருக்கின்றது, வேதாந்த தத்துவமானது மறைக்கப்பட்டு இருக்கின்றதுன்னு பகவான் கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்கிறார். ஆக்சுவலி முதல் பகுதி பக்தியை பண்ணுறதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணும், அதில் சந்தேகம் இல்லை. இறைவன் மீது பக்தி பண்ணுறதுக்கு, பூஜைகள் பண்ணுறதுக்கு, கோயிலுக்கு வர்றதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆண்டவன் மீது, ஆண்டவனை வணங்குறதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணும். அவரே சொல்ற, அதிஸ்கிருதினாக மூடாக, என் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் பாபம் செய்தவர்கள். யார் புண்ணியத்தை செய்திருக்கிறார்களோ அவர்கள் என் மீது
நம்பிக்கை வைத்து மோட்சத்தை அடைகிறார்கள் என்று பகவான் கூறினார். ஆக எல்லா மனிதர்களுடைய முக்கிய நோக்கம் ஜரா மரண மோக்ஷாய. அதே ஜரா மரண மோக்ஷாய, பிறப்பு இறப்பிலிருந்து விடுதலை அடைதல். அதே பேரின்பம் பெயர். பிறவாமை வர வேண்டும், இரவாமை வர வேண்டும். அப்போ பிறவாமை இரவாமை வர வேண்டும் என்றால் முக்கிய காரணம் என்ன? பிறவாமையும் இரவாமையும் உடைய அந்த பிரம்ம தத்துவத்தை நாம் உணர வேண்டும். அப்போ சகுணப்பிரம வழிபாடு எதற்கு? சகுணப்பிரம வழிபாடு நமக்கு மனதை பக்குவப்படுத்துவதற்காக. அதில் ஒரு சக்தி வரும். சூட்சுமமான மனமானது சூட்சுமத்தை அடையும். எதையும் புரிந்து கொள்கின்ற, அறிந்து கொள்ளப்படுகின்ற ஆசையை இந்த மனமானது தூண்டும். அப்படி ஆசையை தூண்டுபவன் விவேக வைராக்கியத்தை அடைந்து என்ன செய்கிறான்? என்ன செய்ய வேண்டும்? ஜரா மரண மோக்ஷாய நம்ம பார்த்தோம் 29வது ஸ்லோகத்தில். ஜரா மரண மோக்ஷாய மாம் ஆசிரித்ய யதந்தி ஏ. ஜரான அந்த இடத்துல வயோதிகம், மூப்பு, மூப்பிலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுபடுவதற்காக. மோக்ஷாயன மூப்பிலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுபடுவதற்காக. ஆக அந்த மூப்பு மரணத்திலிருந்து யார் விடுபட முடியும்? விடுபடுவதற்காக மாம் ஆசிரித்திய, என்னை, மாம்னா என்னை, ஆசிரித்திய சரணடைந்து என் மீது பக்தி செலுத்து. யதந்தி யார் வழிபடுகிறார்களோ, எவர்கள் யதந்தி யார் எதன்கின முயற்சி செய்கிறார்களோ, ஜரா மரண மோட்சத்திலிருந்து விடுதலை அடைய, சரா மரணத்திலிருந்து விடுதலை அடைய யார் என்னை சார்ந்து முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் அவர்கள் இரண்டாவது பிரம்ம தத் விதுவு, அவர்கள் அந்த பிரம்மத்தையும் அத்தியாத்ம தத்துவத்தையும் கர்மத்தையும் அகிலம் முழுமையான கர்மத்தையும் அவர்கள் விதுவு அறிகிறார்கள். ஆக இந்த மோக்ஷாய எதந்தி, மோட்சத்திற்கு பாடுபடுதல். எவரும் தனக்கு பிடிக்காததிலிருந்து விடுதலை அடைய விரும்புவாங்க, தனக்கு பிடித்ததிலிருந்து விடுதலை அடைய விரும்ப மாட்டார்கள். மூப்பு ஜரா அப்படின்னா என்ன? எல்லாருக்கும் என்ன அர்த்தம்? அது வேகமாக, மூப்பு ஜரா என்றால் வேகமாக எனக்கு மரணம் வர வேண்டும், மரணம் நம்மை நெருங்கி கொண்டு இருக்கின்றது, அது தவிர்க்க முடியாதது. இதில் பகவான் என்ன சொல்றாரு? மூப்பு இறப்பிலிருந்து விடுதலை அடைவதற்காக அப்படின்னு சொன்னால், இந்த மூப்பு இறப்பு யாராவது தவிர்க்க முடியுமா? நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மூப்புங்கிறது எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் வரத்தான் செய்யும். மரணம் என்பது எல்லாருக்கும் ஏதோ ஒரு காலத்தில் வரத்தான் செய்யும். நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, எங்கெங்கே கொண்டு போய் அடைந்தாலும் சரி, வந்த வேலை முடிஞ்சுன்னா போக வேண்டியதுதான். அப்போ இதில் பகவான் என்ன சொல்கிறாரு? ஜராமரண மோட்சத்திலிருந்து எப்படி விடுதலை அடைய முடியும்? எனக்கு நான் மூப்பிலிருந்து மரணம் இல்லாத இருக்கணும்னா எப்படி? மரணம் இல்லாமல் இருக்கும்னு சொல்லி இருந்தால் அப்புறம் உலகத்தில் சாவு வராட்டி அந்த காலத்தை முகஞ்சாதோட கரப்பா மாதிரி சின்ன உருவமாகி சாக மாட்டாங்கன்னா அந்த நிலையெல்லாம் வச்சுருந்தாங்கள்ல, அந்த மாதிரி ஆகிவிடும். அதனால் மரணங்கிறது இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜராமரண மோட்சாய நம்ம தவிர்க்க முடியாது. அப்போ விடுதலை அடையம்ங்கிறது என்ன? இது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இதில் நல்லா நோட் பண்ணணும். வயோதிகத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக என்னை வழிபடுகிறார்கள் அப்படிங்கிறார். அப்போ மரணத்தில் இப்போ வழிபட்டாப்பில் நம்ம மரணம் வராமல் இருக்குமா? வழிபட்டாலும் நமக்கு வயோதிக வராமல் இருக்குமா? இப்போ மார்க்கண்டேயன் சாகா வரம் பெற்றான். நான் இப்போ மார்க்கண்டேயன் எங்கே இருக்கான்? இப்போ மார்க்கண்டேயர் ஆஞ்சநேயர் சாகா வரம் பெற்றார், சிரஞ்சீவி அப்படிங்கிற எங்கே இருக்கார் அவர்? மார்க்கண்டேயன் சாகா வரம் பெற்றாள் என்றால் அந்த சிவத்தை
அந்த ஆத்ம தத்துவத்தை அவர் உணர்ந்தார். நச்சிகேதசு கேட்குறான், மரணத்திலிருந்து எப்பொழுதுமே மரணமில்லாத ஒன்றை எனக்கு உபதேசியுங்கள் என்று நச்சிகேதஸ் யமதர்மராஜா கேட்குறார். யமதர்மராஜாட்ட கேட்குறான். அப்போ அந்த ஆத்ம தத்துவத்தை கூறுகின்றார். அதாவது இந்த இடத்துல மூப்பு மரணம் என்பது பிறப்பு, மூப்புங்கிறது பிறப்பு டு மரணம். 6 விகாரமானது கர்த்திருவம், ஸ்தூல சூட்சும காரண சரீரம் பிறப்பு. அதனால் இந்த பிறப்பு இறப்புங்கிறது நம்ம பிறப்பிலிருந்து இறப்பை பல்வேறு கருத்துக்களை நாம் ஊண்டி இருக்கின்றோம். அப்போ மோட்சங்கிறது இந்த இடத்துல எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், மோட்சங்கிறது தீவிர இச்சை கொண்டவன் மோட்சத்தை அடைகிறான்னா என்ன அர்த்தம்? என்னைக்கு நான் மரணத்துக்கும் பிறப்புக்கும் மூப்புக்கும் உட்பட்டவன் என்ற எண்ணம் இருக்கும் வரை நாம் இதிலிருந்து விடுதலை அடைய முடியாது. நான் சாகிறேன், எனக்கு மூப்பு வந்துருச்சு, நான் பிறக்கின்றேன், நான் தேய்கின்றேன், நான் அழிகின்றேன், நான் கஷ்டப்படுகின்றேன், எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு ஆனந்தம் இல்லை என்கின்ற எண்ணம் இருக்கும் வரை நாம் இதிலிருந்து விடுதலை அடைய முடியாது. அதனால் என்ன அர்த்தம்? மூப்பும் மரணத்தையும் சத்விகாரத்தையும் தவிர்க்க முடியாது என்பதை நாம் உணர்கின்றோம். நினைச்சதெல்லாம் அடைய முடியாது என்ற எண்ணமானது நமக்கு வேண்டும். ஆகிய மூப்பு இறப்புங்கிற மரணங்கிறது என்ன? இந்த இடத்துல நான் பிறப்புக்கும் இறப்புக்கும் மூப்புக்கும் வயோதிகத்துக்கும் அப்பாற்பட்ட அந்த பிரம்மமாக இருக்கின்றேன் என்று யார் என்னை சார்ந்து வழிபடுகிறார்களோங்கிறார். அப்போ என்னை சார்ந்துங்கிற இந்த இடத்துல எந்தது தே பிரம்மதத் விது, அவர்கள் அந்த பிரம்மனை அடைகிறார்கள். அப்போ இருந்து என்ன பிரம்மனை அடையும்னா அவங்க என்ன செஞ்சுருக்கணும்? எவருடைய மனம் விருப்பு வெறுப்பு வசத்தில் இல்லையோ அவர்கள் உண்மையான என்னுடைய தத்துவத்தை, வாழ்வில் உண்மையான ஒரு தத்துவத்தை உணர்ந்து பரமாத்ம தத்துவத்தை அவர்கள் அறிந்து நான் மூப்புக்கும் மரணத்துக்கும் அப்பாற்பட்ட பிரம்மஸ்வரூபமாக நான் இருக்கின்றேன் என்ற ஞான யோகத்தில் அவர்கள் நிலைபெற்று இருக்கிறார்கள். எப்படி நீங்கள் ஞான யோகம் சொல்கிறீங்க அப்படின்னா, பிரம்மதத் விது, பிரம்மனை உணர்கிறார்கள். உடல்தான் மூப்பு மரணத்தையும், அப்போ என்ன அர்த்தம்? மூப்பிலிருந்து விடுதலை அடையணும் என்ன அர்த்தம்? உடலுக்குத்தான் மூப்பும் மரணமும் ஒழிய எனக்கு இல்லை. விருப்பு, அதாவது காம குரோதமற்ற சந்நியாசி பிரம்ம தத்துவத்தை அடைய முயற்சி செய்கின்றான்னு அடுத்த அத்தியாயத்தில் சொல்லும். இப்போ சன்னியாசினாலே காம குரோதத்தை விட்டவன், அனைத்து விருப்பு வெறுப்புகளையும் விட்டவன். அதே காமினி காஞ்சனான்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவார் நம்ம குருமராஜ். அது மாதிரி இந்த இடத்துல சொல்கிறார். இதிலிருந்து என்ன செய்யுது? ஒரு முமுட்சுவானவன் நான் உடலுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டவன் என்ற எண்ணத்தை அவன் எப்பொழுது அடைகின்றானோ அதுதான் மோட்சம். ஆக அனைத்து பிரச்சனைகளும், எந்த பிரச்சனைகள், மூப்பு மரணம் என்பது எனக்கு இல்லை என்ற எண்ணமானது, உண்மை தத்துவமானது வர வேண்டும். அதே மெய் அறிவு சொல்வார். மெய் அறிவு, மெய் அறிவுனா என்ன? உண்மையான அது அறிவு. எது உண்மையான அறிவு? இந்த ஆத்ம ஞானம். அதே மாம் ஆசிரித்திய யதந்தி, ஈஸ்வரனான என்னை சரணடைந்து யார் இப்படி முயற்சி செய்கிறார்களோ, எது இந்த ஞான யோகத்தில் யார் முயற்சி செய்கிறார்களோ
அதாவது விருப்பு வெறுப்பு தேடுவதை விருப்பு வெறுப்புக்கள் உட்பட்டு அங்கங்கு தேடுவதை நிறுத்திவிட்டு விருப்பு வெறுப்பை ஆராய்ந்து உண்மையில் நாம் நாடுவது விருப்பு வெறுப்புக்கள் நாடுவது மன திருப்தியை சந்தோஷத்தை தான் என்று விவேகத்தை அடைந்து இறைவனிடம் சரணடைந்து விருப்பு வெறுப்பு வசத்திலிருந்து விடுதலை அடைந்து நான் கடவுளுடைய அந்த பிரம்மஸ்வரூபமாக தன்னையே யார் அறிகிறார்களோ, அதாவது கடவுளும் நானும் வேறுபட்டு அல்ல, எல்லா இடத்திலும் அந்த இறைவன்தான் இருக்கின்றார் என்று யார் இறைவனிடம் உகுந்த மனதுடன் சிரவண மனன நித்தியாசனத்தை யார் செய்கிறார்களோ அந்த மனதை சாஸ்திரம் விருப்பு வெறுப்பிலிருந்து விடுதலை அடைந்த மனமாக போற்றுகின்றது. அதனால் எந்த எண்ணம் நம்ம எதை அதிகமாக பார்க்குறோமோ எதை அதிகமாக சிந்திக்கிறோமோ அந்த எண்ணம்தான் வரும். அதனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, நம்முடைய மனதில் அதிகமாக சாஸ்திரத்தில் ஞானத்தில் நம்முடைய மனமானது செல்ல வேண்டும். தத் பிரம்ம விதுகு, அந்த பிரம்மத்தை இவ்விதமாக அறிகிறார்கள். அதனால் இந்த ஜரா மரண மோட்சாய அதுக்கு சாதனம் என்ன? ஞான யோகம். ஞான யோகத்தை யார் செய்கிறார்களோ, ஞான யோகத்தில் யார் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் எதை அறிகிறார்கள்னு இந்த 2-3 தத்துவம் சொல்றார். அவர்கள் பிரம்மனையும் அத்தியாத்மத்தையும் கர்மத்தையும் அவர்கள் அறிகிறார்கள். ஒரு வார்த்தையை போடுறார். இப்போ இந்த அத்தியாயம் எப்படி இருக்குன்னு சொன்னால் புது வார்த்தையை பகவான் போடுறார், 3 வார்த்தையை போடுறார். அடுத்த ஸ்லோகத்தில் ஒரு 3 வார்த்தையை போட்டு இவர்கள் இந்த தத்துவத்தை ஞானிகள் அறிகிறார்கள் சொல்வார். அடுத்த அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்கும், அந்த தத்துவத்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அர்ஜுனன்